தமிழக கீழமை நீதிமன்றங்களில் காலியாக உள்ள 245 சிவில் நீதிபதி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது. இந்த தேர்வுக்காக 6031 ஆண்கள், 6005 பெண்கள், ஒரு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 12037 பேர் விண்ணப்பித்தனர். இவர்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நடந்தது. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் 4, 5ஆம் தேதிகளில் மெயின் தேர்வு நடந்தது. விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மற்றும் அத்தேர்வுக்கான அறிவிப்பில் வெளியிடப்பட்ட விதிகளின் அடிப்படையிலும் 472 பேர் நேர்முக தேர்வுக்கு தற்காலிகமாக அழைக்கப்பட்டனர். ஜனவரி 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நேர்முக தேர்வு நடந்தது. இதையடுத்து தேர்ச்சியானவர்களின் 245 பேர் தற்காலிக பட்டியலை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது. இந்நிலையில் 245 சிவில் நீதிபதிகளுக்கான தற்காலிக பட்டியலை ரத்து செய்ய கோரி சிலர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் இடஒதுக்கீடு முறையில் குளறுபடி, அதிக மதிப்பெண் பெற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு மாணவர்களை பொது பிரிவில் சேர்க்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சிவில் நீதிபதிகளின் தேர்வு தற்காலிக பட்டியலை ரத்து செய்தார். புதிய பட்டியலை 2 வாரங்களில் வெளியிட டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டார்.